அமீஸ் அம்பப்பூ எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்லலாம் நிறைய ஒன் ஷாட்ஸ்லாம் கேட்குறீங்க. போடுறேன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நான் போட்டிருப்பேன் 2 நாளா பவர் ஆஃப்டா. நான் என்ன பண்றது? கரண்ட் சுத்தமா நிறுத்திட்டாங்க. தூக்கம் கூட வர மாட்டுது. அதான் பிரச்சனையே. சரி, செல்லுல சார்ஜ் இருந்தா தானே நாங்க ரெக்கார்ட் பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஓகே, சுச்சுவேஷன் செஞ்சிருச்சுன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்க செய்ய முடியாது. ஓகேவா? சரி, என்ன 2 நாளா வச்சு செஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அப்படியே கரண்ட பார்த்த உடனே தான் அப்படியே சும்மா உயிரே வந்தா மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு 10% தான் இருக்குது சார்ஜ். அதை நான் பொய்ல சொல்ல மாட்டா. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் சார்ஜை போடலான்னு செல்ல எடுத்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லடா. சரி, நான் பேச வேணாம் ரொம்ப. வந்ததே லேட்டு, இன்னடி வாய் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க தெரியும். சரி, வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம். சீன் என்ன பார்த்துருப்போம்னா, ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அதுல இருந்து தான் இப்போ அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். விடு, கைய விடு. என்னடி, ஜஸ்ட் கிஸ் தானே பண்ண, அதுக்குள்ள என்ன நீயே கண்ட எடுத்து கையை எடுத்துட்டு போறா அப்படின்ற மாதிரி நீங்க முறைகிறீங்க. அது கையினா அங்கங்க போகதான் செய்யும். அதான் பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சொல்றீங்க வந்துட்டு. சரி விட்டு பேபிங்க வா. ஏன் அதுவும் புதுன்னு லட்டுன்னு பேரு வச்சுட்டு என் 2 லட்டு நான் டச் கூட பண்ணக்கூடாதுன்னா இப்படி பேபி அப்படின்ற மாதிரி செஸ்கிட்ட ஹேண்ட் வைக்க வரா. நீங்க டக்குனு அடிச்சுட்டு அப்படியே விட்டேன்னு வச்சுக்க காது திரும்பிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கையை ஓங்குறீங்க. என்னடி அடிப்பியா, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு கேக்குறீங்க. நீ நாடி வயசாகுது அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு உங்களை கேட்க நீங்க வந்துட்டு எனக்கு 17 ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு 18 ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ குக்கி சொல்றா. எப்படி 17 தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிக்கிறீங்க. 1 வருஷம் கழிச்சு தான் சேர்ந்தேன், என்னப்பா அதுக்கு? ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்க. அவ அதெல்லாம் எதுக்கு பேபிங்க வா அப்படின்ற மாதிரி உங்க நெக்ல அவளை வந்துட்டு ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்க வந்துட்டு விடு, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்க விடு அப்படின்ற மாதிரி நீங்க தள்ள ட்ரை பண்றீங்க. அவ ஆனா விடவே மாட்டேன்றா. நீங்க அப்படியே நெக்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பேபி நல்லா இருக்குடி ஸ்மெல்லு, என்னடி சோப் போட்டு குடிக்கிற, அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவ பாடுன்னு இந்த ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க முதல்ல பதில் சொல்ல விடுடி. ஏன் குக்கி நிறுத்து அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அவளை தள்ள. அவ அமைதியாடுறீ லட்டு என்னாடி அப்படின்ற மாதிரி அவ அவங்க இப்ப டைட்டா பிடிச்ச மாதிரி அவங்க நெக்ல எல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்க இயர் லாப்ல லைட்டா லிக் பண்ணி பைட் பண்றா. உங்களுக்கு ஹைப் ஆகுது. போதும், ஆனா வரப்போறாங்க. வரமாட்டாங்கடி, ஏன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி பாட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை புஷ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்னாடி போ அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி நீங்க பதிலுக்கு சண்டைக்கு போறீங்க. வந்துட்டு நாடி இறுகி எனக்கு மரியாதை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் மரியாதை வேண்டியது கிடக்குது, நீ பண்ற வேலைக்கு உனக்கு மரியாதை ஒழுங்கா குறைச்சல் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. வந்துட்டு நாடி இவ்வளவுதானா உன் பொசிஷனுக்கு? அப்படி சொல்லக்கூடாது. உன் டார்லிங், உன் பேபி, உன்னோட மம்மிக்கு இவ்வளவுதான் மரியாதையா அப்படின்ற மாதிரி அவ வந்து கிட்ட வரா. கிட்ட வராம எதா இருந்தாலும் பேசு, நான் நிம்மதியா கேட்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கிட்ட வராம எப்படி பேபி பேச முடியும் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டே இருக்க. அங்க பாரு, சத்தியமா அடிச்சிருவான் இருக்கிற கோவத்துக்கு. நீயும் கூட்டின்னு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு கிளாஸ் அவர் இருக்கு, நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ரெசன்ட் போட சொல்றேன், நீ உன் வாணி மாரி எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நாடி அவ்வளோதானா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி போ, நான் அப்புறமா இது பாத்துக்கிறேன். நீ என்ன பாக்குற? இப்பவே ஒரு நாள் பார்க்க முடியல, அப்புறம் என்ன? வா இப்பயே பாக்குறவா, வா வா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து உங்க ஷர்ட் பட்டன்ல கை வைக்கிறா. நீங்க வந்து டக்குன்னு ஒரு அடியை போட்டு சொல்லு, இந்த அண்ணன் நினைச்சிட்டுங்கிற நீ அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நாடி அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. நீங்க வந்துட்டு நான்
அப்படின்ற மாதிரி நீங்களும் பதிலுக்கு பதில் நிக்கிறீங்க. இப்பெல்லாம் வந்துட்டு என் மேல இந்த மரியாதை போச்சுடி. அவ்வளோ அப்படியே பயப்படுவேன், பம்புவேன். என்ன பார்த்தா என்ன பம்புவேன். ஏதோ மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன், உண்மையில மரியாதையே கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நாடி சே வருத்தம்ப்பா அப்படின்னு உன் வருத்தத்தெல்லாம் வருத்த சோறாக்கி தின்னுன்று நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஸ்டேஸ்ல இருந்து கீழே இறங்குறீங்க. வந்துட்டு வந்துடுறீ ஒழுங்கா வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறா. நீங்க பாடே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கீழே இறங்கி வந்துட்டே இருக்கீங்க. இவ்வளவு என்ன பெருசா பண்ணி ஆகணும்? இல்லை எப்ப பார்த்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா எனக்கு. ஆனா கிசு நல்லா இருந்துச்சுவா அப்படின்ற மாதிரி வலிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அவ நான் மாந்தது ஐயோ அப்படின்ற மாதிரியோ பாட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவளோட கேங்ஸ் எல்லாம் மே கம்மிங் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரியே சொல்றா. இப்போ ஒரு 4-5 பொண்ணுங்க வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகுது. வந்துட்டு நாடி பண்ணிக்கிற செம்ம வயன் போறா எதுக்கால? ஆமா போறா அதுக்குண்ணா மோஷினேக்கிறாடா மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்ன. மாறிப்பா அதுக்குண்ணாப்பா அப்படின்னு நாடி இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி இன்னொருத்தி கேட்க. அவ எந்து யாழ் அவ முறைப்பா விட்டா அடிப்பா வாங்கிக்கணும்னா அதை விட்டு திருப்பி அடிச்சன்னு இல்ல. நீ அவளை பார்த்தன்னு தெரிஞ்சாலே வச்சுக்க கண்டு நோண்டி இங்க இருந்து பேஸ்பால் விளையாடுவேன் எப்படி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. குக்கி சொல்றா. நீங்க வந்துட்டு நீங்க தான் போயிட்டீங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு அடி பாவி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பின்னா எந்து அப்படின்ற மாதிரி அகைன் வந்துட்டு அவன் மென்ஷன் பண்றா. போதும் அப்புறம் அந்த லியோ கேங் ரொம்பவே ஆடுறாங்கடி அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆமா ரொம்ப ஆடுதுங்க, ரொம்ப பண்றாளுங்க, சரிப்பட்டு வராதுரி, என்ன பண்றாளுங்க சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு பதவியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்ம புள்ளி பண்ற பசங்க எல்லாம் அவங்க புள்ளி பண்றாங்க, ரொம்ப தான் ஆடுறாளுங்க, நம்ம போடுற ரூல்ஸ் எல்லாம் மாத்துறாங்கடி அப்படின்னு. சரி நாள் கிழமை எதுவுமே அவங்களுக்கு சரியில்லை என்று நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குக்கி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்க கீழே இறங்கி ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்திருப்பீங்களா? நீங்க வரவும் நீங்க வந்துட்டு உங்க கிளாஸ்க்கு கரெக்டா டர்ன் ஆகுறீங்க. ஸ்டேர்ஸ்ல இருந்து டர்ன் ஆகி உங்க கிளாஸ் காரிடோர்ல நடக்கிறதுக்கு டர்ன் ஆகுறீங்க. நீங்க டர்ன் ஆகும் போது ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறீங்க. நீங்க சாரி கண்ணு என்ன பொருளிய வச்சுட்டுக்க இங்க அப்படியே பராக் பார்த்துட்டு வர ஆளு மூஞ்சியும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு உனக்கு. நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா வந்துருப்பீங்களா? நீங்க வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நாடி முறைகிற யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு இன்னும் 4-5 பொண்ணுங்க குடுக்கணும்னு வந்துருது. நாடி என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இன்னும் 4-5 பேர் வந்து கேட்க. என்ன இடிச்சுட்டு கேள்வி கேட்டா வாய் கொழுப்பு பேசுறாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. நான் பேசுனா நீ பேசுனியா? இங்க பாரு நான் சரி காணல இருக்கேன், பிரச்சனை கிளப்பாம போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் கோவத்திலே சொல்றீங்க. அவங்க வந்துட்டு நாடி அப்படின்ற மாதிரி டக்குனு உங்க முடிவு பிடிக்கிறாங்க. முட்டிய மட்டும் உள்ளன்னு வச்சுக்க, நான் அப்படியேதான் என்ன பண்ணுவேனே தெரியாது உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கோவமா சொல்றீங்க. டக்குனு உங்களை முடிய பிடிச்சி அந்த புஷ் பண்றாங்க. நீங்க வந்துட்டு செவுத்துல போய் இடிச்சு தொம்முன்னு கீழே விழுந்துறீங்க. உங்க ஹெட்ல இருந்து பிளட் வருது. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணீங்க. டக்குன்னு வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்துட்டு உங்களை கிக் பண்ணிடுறா. நீங்க வந்துட்டு அப்படியே திருப்பியுமே கீழே விழுந்துடுறீங்க. உங்க லெக் கிட்ட கிக் பண்ண உடனே நீங்க திருப்பியுமே கீழே விழுந்துருப்பீங்க. என்னோட நினைச்சுனீங்க நீங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கோபமா சொல்றீங்க. வாயாட்ட மாட்டேங்குது, என்ன பெருசா பண்ணுங்க அப்படின்னு உடனே அவங்க வந்துட்டு டக்குன்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, பக்கத்துல டஸ்ட்பின் இருக்கோ எடுத்து மேல கொட்டிடுறாங்க அந்த குப்பையெல்லாம். நீங்க அப்படியே டென்ஷன், ஐயோ என்ன வெறியாத்தாதீங்கடி அப்படின்ற மாதிரி நீங்க கோவமா சொல்றீங்க. இவளுக்கு திருந்தவே மாட்டா. சரி இவளுக்கும் ரெட் கார்டு கொடுத்துருங்க, இவளையும் நிம்மதிக்கு வச்சு செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
வரட்டா அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. நீங்க அப்படியே டென்ஷனோட இருக்கீங்க, உங்களால எழவே முடியல, ஹெட்ல இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு, பத்தாதுக்கு உங்க லெக்குமே இப்போ வலிக்க ஆரம்பிக்குது, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காச்சு. நீங்க அப்படியே ஸோ நமக்குன்னு எங்கன்னா அந்த மாதிரிலாம் வராளுங்களோ அப்படின்ற மாதிரி எழுந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி ஹெட்டை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறீங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி உதிரி விட்டுட்டு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க போயிட்டு இருக்க, ஏ லியா யாரடி அடிச்சிருக்க நீ அப்படின்னு, நாடி என்ன பிரச்சனை, வாய் கொழுப்பா பேசுறா, அடே அது குக்கியோட ஆளுடி. என்னது? ஆமா குக்கியோட ஆளு. குக்கியோட ஆளா? நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி லியா சொல்ற. ஏ அவளையே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பழக போறேன், பிரின்சிபல் பொண்ணுன்னு அவளை பாத்துனுங்கிறேன், இத ஆளா செஞ்சிருவோம், சரி விடுவாங்க அப்படின்னு. ஏ பிரச்சனை ஆயிட போகுது, ஏற்கனவே செட் ஆகாது, ஏண்டி அப்படின்னு. ஏ பயப்படுறதுதான் எங்க கேங்ல இருக்காது, கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நீங்க கிளாஸ்ல போய் அப்படியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உங்க ஹெட்டுக்கு ட்ரீட் பண்ணிட்டு நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பீங்க. இப்போ அப்படியே ஒரு பொண்ணு உங்க கிளாஸ்ல இருந்தா ஸ்ட்ரைட்டா அப்ஸ்டர்ஸ் ஏறி போயிட்டு இருக்கு. போயிட்டு குக்கி குக்கி அக்கா குக்கி அக்கா அப்படின்னு. என்ன அது அது என்ன பதடாம சொல்லு, ஒயனுக்கு என்ன ஒயனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா கேக்குறா. குக்கி நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எல்லாமே சொல்லிடுது. எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு, வரேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா அவங்க கேங்கோட குக்கி கீழே இறங்கி இருக்கா. ஸ்டர்ஸ்ல இருந்து இறங்கி வரவும் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டா அவங்க கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ட்ரைட்டா கீழே இறங்கி போயிட்டு கிரவுண்டுக்கு போயிடுறப்போ போயிட்டு ஒரு கையில பேஸ்கெட் பால் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்கதான் போய் நிக்கிறா. போயிட்டு அவங்க கேங் இந்த மாதிரி பைக் ஸ்டாண்ட் மேல உட்காந்துட்டு என்னவோ பேசிட்டு இருக்க. அந்த பைக் யாருன்னா நம்ம குக்கியோட பைக்கு. சரி காண்டாவுது நம்ம குக்கிக்கு. ஏய் நாடே நினைச்சுனுங்கிற அப்படின்ற மாதிரி இங்க போனவனே இந்த பால் எடுத்து அப்படியே ஷெட்ல ஒரு அடி, அவ ஹெட்ல சரி அடி, அவளுக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி யாரா அவ அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்புறாளுங்க. அவங்க போய் பார்த்தா அவ மோர்ஷனு. ஏய் உனக்கு பொறுக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல, என் பைக்கு தாண்டி கிடைச்சிச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி குக்கி ஸ்ட்ரைட்டா போயிட்டு பட்டுன்னு ஒண்ணு அடி பொழந்துடுறா. வாயிலே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சீக்ஸ்லயே ஒரு ஓங்கி ஒரு அடிச்சிடுறா. ஏய் என்னாடி அப்படின்ற மாதிரி அவ எழுந்து நிக்க டக்குன்னு முடிய பூச்சி தரன்னு இழுத்துன்னு கிரவுண்ட்லயே தொம்முன்னு தள்ளி விட்டுறா. அந்த லியா ஏய் என்னாடி உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எழுந்து நிக்கிறா. இப்போ இவங்க கேங்க ஒரு சைடு அவங்க கேங்க ஒரு சைடு நிக்குது. இப்போ குக்கி இருந்துகிட்டு, எவ்வளவு திமிரு இருந்தா யாழையே அடிச்சிருப்ப, அவளை பார்த்தாலே வெட்டுவேன் நானு, நீ அவளை அடிச்சு அவளுக்கு பிளட் வர வச்சு என்ன நான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கடகடன்னு போயிட்டு திருப்பியும் முட்டிய புடிச்சு அப்படியே தரன்னு இழுக்கிறா. அவங்க அப்படியே சுத்திக்கிறவங்க எல்லாம், ஏ விடுறி ஏ குக்கி என்னடி பண்ற, விடுறி வானாண்டி அப்படின்னு. ஏ குக்கி விடுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இழுத்துட்டு போயிட்டு செவுத்துல ஒரு அடி. சும்மா அவளுக்கும் ஹெட்ல இருந்து பிளட் வருது. அப்படியே விட்டவனே தொம்முன்னு கீழே விழுந்துடுறா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சு தூக்க ட்ரை பண்றாங்க. அவளுக்கு ஹெட்ல இருந்து பயங்கரமா பிளட் வந்துட்டு இருக்கப்போ அவ தூக்கி நிக்க வச்சா அவளுக்கு அப்படியே கிருன்னு வருது. ஏய் புரிஞ்சுதா, இன்னொரு டைம் அவன் வச்சிருந்தானு வச்சுக்கோ மேல கையென்ன நீ கண்ணே வச்சாலும் வச்சுக்கேன் மேல ராரி விட்டு ஏத்துவேன். உன்னை கொண்டு தூக்கி போட்டா கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, புரியுதா? ஆடிட்டு திரிட ஐயோ பாவம் அப்படின்னு விட்டு இருக்கனா எனக்கு வேலை வெட்டி இல்லாமல்ல. இந்த நண்டு சிந்துக்கிட்டு எல்லாம் என் சண்டைக்கு ஒன்றும் இல்லை, சண்டைய போட்டுக்கிட்டு பிரச்சனை கிளப்பணும்னு எனக்கு ஒன்றும் அப்படியே அவ்வளவு சப்பலாம் இல்லை. நான் என்ன நீ பாடு என்ன பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே இழுத்தன்னு வச்சுக்கோ அப்படின்னு இந்த மாதிரி கை ஓங்குறா. குக்கி பயந்தே இப்போ குக்கி அடிக்க அப்படி ஓங்குனால அந்த லியா டக்குன்னு பயந்துடுறா, கீழே குமிஞ்சிடுறா. இந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ பிரின்சிபல் குக்கி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பா உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை,
இவன் நான் அந்த பிரச்சனையே வரலப்பா, என்னை இழுத்ததே இவதான் என்னன்ற மாதிரி சொல்றா இருந்தது. என்ன அப்பா சொல்லி கூப்பிடாத குக்கி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்றாரு. அவர் பேரு நம்ம ஜியோன்னே வச்சுக்கலாம் வேணா. அவர் வந்துட்டு அப்படி சொன்ன உடனே பாருங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார், இந்த மாதிரி பண்ணி விட்டா சார் அப்படின்ற மாதிரி ஆழ்த்துக்கிட்டே இந்த லியா வந்து சொல்றா. அப்பா அவ எதுவும் பல்லான்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி பல்லு கடிச்சிட்டே சொல்றா. என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோபமா சொல்றாரு. ஏன்னா ஒரு பிரின்சிபலா அவர் வந்துட்டு இருக்காரு. அதுலயும் மேல இவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு வந்துட்டு பிடிக்காது. இவ்வளவு பிடிக்கும், பட் இவ பண்ற விஷயம் பிடிக்காது. அதனால அப்பா சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு அவரு. வந்துட்டு இங்க பாருங்க மிஸ்டர் ஜியோன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு குக்கி வந்துட்டு வந்து சொல்றா. சொல்லு என்ன அப்படின்னு ஒண்ணு. ஏன் ஆளை இவ அடிச்சா, அவளுக்கு ரத்தம் வருது, பத்தாத்துக்கு காலில் அடிபட்டிருக்கு. அப்புறம் குப்பை தொட்டி எடுத்து அவன் மேல கொட்டி விட்டுருக்கா குப்பையெல்லாம். இதுக்கு நான் என்ன பண்ணும், நின்று வேடிக்கை பார்க்கணுமா சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன்ல மூஞ்செல்லாம் மாத்தி வச்சு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு டக்குன்னு அவர் வந்துட்டு இப்போ லியாவை பார்த்தா லியா வந்துட்டு இல்ல சார் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, நீங்க அந்த சத்தம் நடந்தா எல்லாரும் வருவாங்க இல்லையா கிளாஸ்ல இருந்து, நீங்க அப்படியே கீழே இறங்கி வர வந்துட்டு குக்கி டக்குன்னு பாத்துடுறா. கடகடன்னு வந்துட்டு உங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர. நீங்க நோண்டி வரீங்க. ஏ கை வலிக்குதுடி, ஏ இழுக்காதடி, வலிக்குதுடி, கால் வலிக்குதுடி அப்படின்னு வா பேபி வா அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கேளுங்க என்னாச்சுன்னு அப்படின்னு நீங்க வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி நிக்கிறீங்க. என்னம்மா ஆச்சு, இவங்க சொல்றதுலாம் உண்மைதானா அப்படின்னோடனே நீங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஏ வாய் ஓச்சிருவேன், என்கிட்ட மட்டும் வாயாடுறல்ல சொல்றி அப்படின்ற மாதிரி இப்போ வந்து குக்கி வந்து சொல்றா. ஏ நீ கம்முனு, நான் சொல்றேன் சார், நானே சொல்றேன்ல சார், அவ பண்ணா அதனாலதான் அவளை அடிச்சேன் அப்படின்ற மாதிரி குக்கி வந்துட்டு சார்னே சொல்றா. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு சார் அது அப்படின்னு சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்க, இந்த மாதிரிதான் சார் நடந்தது. நான் வந்துட்டு ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்தேன், அவங்க வந்துட்டு தெரியாம நாங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்டோம். அவங்க வந்துட்டு இது மாதிரி கேட்க பார்த்து நான் கம்முன்னு போங்கன்னு தான் சொன்னேன், பட் இது மாதிரி அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்றீங்க. இல்லையா, இப்படிதான் பண்ணியா நீ, ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்தா இப்படிதான் நடந்துக்குவியா நீ, அப்புறம் எப்படி பிரசன்டேஷன் உங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க, இது லாஸ்ட் வருஷம் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு பிரின்சிபல் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்க 3 பேரும் என்னோட கேபின் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. குக்கி வந்துட்டு பேபி வலிக்குதாடி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு உங்க சீக்ஸை பிடிச்ச மாதிரி கேட்குறா. நீங்க வந்துட்டு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. என்னன்னாடி என் பேபியே அடிச்சா, நான் கம்முனு இருப்பேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொல்றா. ஸோ டென்ஷன் ஆகாதடி, ஏதோ தெரியாம பண்ணாங்களாடி, இங்க பாரு உன் வாய கூட உடைப்பேன், ஆனா உன் மேல யானா கை வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கோ கொன்றுவேன், அவளை விட்டதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முறைச்சிட்டு இப்ப வந்துட்டு கூப்பிடுறாங்க இல்லையா, வா போலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கூப்பிடுறீங்க குக்கிய. என் காலில் அடிபட்டுக்கு பேபி, நீ போ நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன் அதுக்கு எனக்கு கெட்ட பேர் வரத்துக்கா, வா அப்படின்ற மாதிரி நீங்க குக்கி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. அவ ஃபீடா நடக்கிறா, நீங்க பொறுமையா நோண்டி நடக்கிறீங்க. அவளுக்கு வந்துட்டு சரி வா வந்து தொலைடி அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போறா. நீங்க வந்து ஏ என்னடி பண்ற, ஏ வா அப்படின்ற மாதிரி உங்களை தூக்கி ஒரு மாதிரி கையில வந்துட்டு எப்படி சொல்றது பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிட்டு போறா. நீங்க வந்துட்டு எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, விடுறி என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பேபி நான் தூக்காம எப்படி, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, புசுன்னு லட்டு மாதிரிதான் இருக்க, ஆனா வெயிட்டே இல்லடி சத்தியமா, கையில தூக்கும் போது கொல்ல ஐயோ அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்கடி, மூடி நீர் எப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. வந்துட்டு அழக்கடியே அப்படியே பாட்டெல்லாம் டச் ஆகும் போது கிளம்புது அப்படின்னு நீ பொண்ணு தானாடி அப்படின்ற மாதிரி நீங்க அகைன் கேக்குறீங்க. எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாதான் இருக்கு.
பாக்கலாமா, ட்ரை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஈச்சி வா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இந்த கீழே இறக்கி விடுறி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. விட முடியாதுரி, இன்னாடி பண்ணுவ லட்டு அப்படின்ற மாதிரி உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்றா. இந்த கிளாஸ் ஸ்கூலே உங்களை வேடிக்கை பாக்குது. அவர் நடு கிரவுண்ட்ல உங்களை அப்படி தூக்கிட்டு போறா. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது. அங்க எல்லா பசங்க பொண்ணுங்களும் பானும் வாயில கை வச்சுட்டு பாக்குறாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் காசிப்ஸ் பேசுறாங்க, சில பேர் வந்துட்டு ஐயோ எப்படி பண்றாங்க பாரு அப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. குக்கி பாட்டில் உங்களை தூக்கிட்டு போறா. நீங்க செஸ் கிட்ட உங்களோட ஹெட்டை வச்சுட்டு ஏ லூஸ் மாதிரி பண்ணாதரி, ஏ பேபி உனக்கும் அங்கதான் பிடிக்குமா, எனக்கும் அங்கதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லு. நான் ஃபேஸ் மறைக்காத மாதிரி பண்ணடி அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு ஃபேஸ் அங்க வச்சா பிடிக்கும், அதனாலதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. லியா பின்னாடி நோண்டி நோண்டி நடக்கிறா. ஹெட்ல இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே போயிட்டு அவ ட்ரீட் பண்ணிக்கிட்டு நேரா பிரின்சிபல் ரூம் வரா. அப்போ வந்துட்டு நீங்க 3 பேரும் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. மே கம்மிங் சார் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து குக்கி சொல்றா. உள்ள வாங்க அப்படின்னு. இப்போ 3 பேரும் உள்ள போறீங்க. இப்போ வந்துட்டு உட்காருங்க அப்படின்னு 3 பேரும் லைனா உட்காருங்க. குக்கி வந்துட்டு அவளோட ஹேண்ட் வந்துட்டு டைட்டா உங்க ஹேண்டோட மர்ச் பண்ணி பிடிச்சிருக்கா. இப்போ வந்துட்டு லியா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வந்துட்டு அவளுக்கு செம்மையா அடிபட்டு இருக்கு. அவளால ஹெட்ல இருந்து பிளட் நிக்கவே இல்லை. அந்த இது பிளாஸ்டர் எல்லாம் ஒட்டிருப்பாங்க, பிளட் வராதால இருக்கு. பட் இருந்தாலும் அந்த நிக்கலப்பா, வந்துட்டு இருக்கு. வந்துட்டு குக்கியை பார்த்துட்டு குக்கி என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு மரியாதை கொடுக்குறியா அடுத்தவங்களுக்கு, இப்படி காட்டு மிராண்டி தனமா நீ நடந்துட்டு இருக்க, முன்னாலதான் என் ஸ்கூலோட மானமே போகுது அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாரு. இங்க பாருங்க ஓகேவா, நான் உங்களை அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க சரியா. மிஸ்டர் ஜியோன் சார் பிரின்சிபல் சொல்றது நீங்க கேளுங்க. என் மேல தப்பு இல்ல, ஏன் அவ அடிச்சா நான் கம்முன்னு இருப்பேனா? அவ ஒரு பச்சை மண்ணு புள்ள பூச்சி. என்கிட்ட தான் வாயாடும், செம்மையா வாயாடும் என்கிட்ட. ஆனா மத்தவங்க கிட்ட வாயாட தெரியாது. பாவம் அவளு போய் அடிச்சுங்க பாருங்க. ஐயோ தங்கத்துக்கு நெத்திலாம் அடிபட்டுக்குது, அதனால நடக்க கூட முடியல. தூக்கிட்டு வந்தா தெரியுமா, நீங்க பாத்துருப்பீங்க. என் மேல தப்பா? ஏன் என்னோட உயிரை அடிச்சா எனக்கு வலிக்கும்ல, நான் பதிலுக்கு அவங்கள அடிக்கணும்ல, அதனாலதான் அடிச்சேன். இப்ப என் மேல தப்பா, ஏன் உயிரை அடிச்சா அவன் மேல தப்பா அப்படின்னு. அவ அடிச்சானா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருக்கோம் நீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல. உங்ககிட்ட சொன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதாது, எப்படி அவ அடிச்சாலோ அதே மாதிரி ஒரு 2 மடங்கு சேர்த்து கொடுத்தா இன்னொரு டைம் அடிக்க மாட்டான். அதானே. இப்போ நமக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு நம்ம அழுதுனோம்னு வச்சுக்க, பக்கத்துல இருங்க எப்படி வலிக்குது, என்னதாண்டி ஆச்சு, வேணா வலி என்கிட்ட தந்தாரியா அப்படி கேட்பாங்கல்ல. அப்போ நம்ம வந்துட்டு இது மாதிரி வலிக்குது சொன்னா அவங்களுக்கு வலி தெரியுமா? அடிச்சு அதே மாதிரி வலிக்குதா, அது மாதிரி நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் வலிச்சாதானே அவங்களுக்கு தெரியும். அதனால்தான் இவளை எப்படி அடிச்சாலோ அதே மாதிரி அவளை நான் அடிச்சேன். இப்ப அவளுக்கும் தெரியும்ல இவளுக்கு எம்மா வலிக்குன்னு, அம்மா வாயாடுது பாரு அப்படின்னு மாதிரி நீங்க ரியாக்ஷன் பேன கணத்துல கை வச்சுன்னு குக்கிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. லியாவே பார்த்துட்டு இருக்கா அப்படி, ஏன்னா அப்படி பேசுறாவ. இப்ப வந்துட்டு எப்படி வாயாடுது பாரு, நீலாம் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு. எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி குக்கி வந்துட்டு உங்க ஷோல்டர் மேல சாஞ்சுக்கிறா. வந்துட்டு ஷோ ஏமா நீயாச்சும் சொல்லுமா, இவ பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு மாதிரி உங்ககிட்ட கேக்குறாங்க. இவ பண்றதெல்லாம் சரியில்லை சார், நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், இவ என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என்ன ஒண்ணு பண்ணி. ஓ ஏ பேபி ஏன்டி அதெல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி குக்கி வந்துட்டு ஒரு மாதிரி உங்க கால் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏய் எந்திரிச்சு ஒழுங்கா உட்கார அப்படின்னு கம்மனு குக்கி எழுந்து அப்படியே அமைதியா உட்காந்துடுறா. நீங்க வந்துட்டு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார், நான் சொல்லிருந்தும் போனாலே அவ வேற எதுனா ஒரு டாபிக் எதுனா ஒண்ணு பண்ணி அதை மறக்க வச்சிடறான். நான் என்னதான் பண்றது, என்னால முடியல. இவகிட்ட நான் எவ்வளோ டைம் கேட்டுட்டேன் நீ பொண்ணா இன்னான்னு, ஆனா அவ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, என் கூட இருந்தாதான் முக்கியமா, என்னை அடிச்சேன்னு சொல்லிட்டு இது மாதிரி அந்த புள்ளைய அடிச்சிட்டாங்க, நான் என்னதான் சார் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல பேபி, நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி குக்கி வந்து சொல்றா. வந்துட்டு ஷோ 2 பேரும் அமைதியாருங்க. இல்லையா எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம அவளை அடிச்ச? சார் நான் அடிக்கவே இல்லை சார் அப்படின்னு.
அப்படியே வாயில வச்சுன்னு வச்சுக்கோ அப்படியே இந்த மாதிரி குக்கி டக்குனு கை வாங்குறா. ஏய் அமைதியாரி அப்படின்னு இந்த மாதிரி நீங்க அவன் கையை ரெண்டியை பிடிச்சி உங்க லேப் கிட்ட வச்சுக்கிறீங்க. உங்க பாருங்க சார், நான் உண்மையை சொல்றேன், அவ அடிச்சதுனாலதான் நான் அடிச்சேன். எனக்கு என்ன வேணும்னே அடிக்கணும்னு என்ன இருக்கா? எனக்கு என்ன வேணும்னே நான் நண்டு சிந்துகிட்ட எல்லாம் சண்டை போய்க்குன்னா என்ன அப்படின்னு இந்த மாதிரி குக்கி சொல்ல, ஏமா அடிச்ச நீ அப்படின்னு இந்த மாதிரி திருப்பி கேக்குறாரு. சார் அவ என் மேல வந்து இடிச்சா சார், ஆனா அதான் சார் அவதான் சார் வாய்க்கொழுப்பா பேசினா அப்படின்னு. சார் நான் வாய்க்கொழுப்பாலாம் பேசல சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல. இப்போ வந்து லியா இருந்துகிட்டு சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு சிசிடிவி கேமரா ஆயிடுவாங்க அப்படின்னு மாதிரி டக்குன்னு சொன்னோடனே லியா இருந்துகிட்டு இல்லை சார் நான் தான் சார் என்ன அடிச்சேன் தெரியாம பண்ணிடு சார் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு லியா சொல்றா. சார் பாத்தீங்களா என் மேல தப்பே இல்லை சார், நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார், நீங்க ஏன் சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, சின்ன வயசுல இருந்து நான் உங்க கூட தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி லியா இப்போ வந்துட்டு லியா உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு குக்கி வந்து சொல்ல, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வள வந்துட்டு அவர் இருந்துகிட்டு லியா உனக்கு வந்துட்டு 1 வீக் சஸ்பெண்ட் அப்படின்னு சார் அப்படின்னு போ ட்ரீட்மெண்ட் பண்ணினேரு அப்படின்னு. இப்போ வந்துட்டு நீ அவளை அடிச்சதுனால உனக்கு 2 days சஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து குக்கிக்கும் சஸ்பெண்ட் ஜாலி, இப்போ இவளுக்கு ஒரு 2 நாள் சஸ்பெண்ட் கொடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு அப்படின்னா எங்க லீவ்ல எங்க நான் ஊர் சுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு குக்கி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்றா இவளுக்கும் சஸ்பெண்ட் கொடுங்க அப்படின்னா நாங்க 2 பேரும் ஊர் சுத்த முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சஸ்பெண்ட் கேக்குறா. நீங்க வந்துட்டு இல்ல சார் அப்படின்ற மாதிரி எடுத்து செக் பண்ணீங்க. நீங்க வந்துட்டு இல்ல அவ டெய்லியும் காலேஜ் வருவா, லீவ் போட்டா அவ்வளவுதாம்மா உனக்கு நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜே இல்லாத மாதிரி பண்றேன் அப்படின்னு. ஓகே சார் நான் டெய்லி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து எடுத்து வச்சிட்டல வேட்டு அப்படின்ற மாதிரி குக்கி வந்து திருப்பி கேக்குறா. போ சஸ்பெண்ட் உனக்கு இன்னில இருந்தே சஸ்பெண்ட், இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கழிச்சு வா அப்படின்னு. நான்ப்பா அப்படி பண்ணிட்டேன், என் ஆள் கூடயாச்சும் சுத்தி இருப்பேன் அப்படின்ற மாதிரி குக்கி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறா. எல்லாரும் கிளம்புங்க டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் சொல்லி கண்டினியோட இதோட பார்த்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்து சூன் போறா லவ் ஆல் டேக் கேர், ஹெல்த் பார்த்துங்க, பை.